வாணியம்பாடி ரீச் ஆகிட்டோம். இந்த சைடு இருக்கா ஆலங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர்ஸ், லாலா ஏரி வந்து 3 கிலோமீட்டர், வாணியம்பாடி 1 கிலோமீட்டர். இந்த தெருவில் இல்லை, அது ஒரு தெரு தான், அதில் போயிட்டே இருந்தால் வந்துடும். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாணியம்பாடி ஆக்சுவல் வாணியம்பாடிக்கு நான் ரீச் ஆகிட்டேன். ஆக்சுவல் வாணியம்பாடி எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ டைம் வந்துட்டு 12:27, கரெக்டான வாணியம்பாடிக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஸோ என்னவோ சொல்ல வந்தேனே, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிற கடைக்கு எப்படி போகணுன்னு வழி தெரியலனா நீங்கள் கூகுள் மேப் யூஸ் பண்ணி கூட வரலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கூப்பிட்டு போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் போகிற ரூட் எல்லாமே நான் 4x இல்லை 8x ஸ்பீடில் நான் போட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம்னா, வாணியம்பாடி கொண்டுன்றது இங்கே ஒரு பெரிய குப்பை இடம் இருக்கும். இங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் குப்பையும் கொட்டுவாங்க. ஸோ IMG ஹெக்டார் போது பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சக்காரு. ஓகேவா? எதில் விட்டேன்? இது எங்கள் குப்பை தெரியுதா? இந்த குப்பை ஐயோ இந்த இடம் வந்துருச்சுனாலே வாணியம்பாடி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இங்கே நிறைய பிரிட்ஜ் இருக்கிறதுனால எது கீழே போகணுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இப்படி இறங்கி அப்படியே இப்படி போய் நீங்கள் குப்பை தெரியும், அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா வாணியம்பாடி வந்துடும். அப்புறம் நான் ஏதோ ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருங்க. அந்த கடைக்கு எப்படி போகிறன்றது நான் கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து நின்றுங்க, இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஊர், இது பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காதர்பேட். ஓகேவா? இப்போ வந்துட்டு என்னென்னா இங்கேருந்து இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேருந்து வரணும். அப்படி இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா வாணியம்பாடி திருப்பத்தூரா பெங்களூரா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் போகணும். ஓகேங்களா? இந்த ரூட்டில் போனால் கிட்ட, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயும் போகலாம், அது இன்னும் கிட்ட. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் கொஞ்சம் ஃபெமிலியர்ன்றத நான் இந்த ரூட்லேயே உங்களுக்கு நான் போய் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். இப்படி போயிட்டே இருந்தால் நீங்கள் இப்படி தான் பாதீங்க, இப்படியும் பாதீங்க. பிரியாணி கடைக்கு போனோன்னா இப்படியே இந்த சைடு பிரிட்ஜிலேருந்து இறங்கி அப்படியே வந்துட்டு ரைட் எடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் நம்ம சப்போஸ் பெங்களூர்லேருந்து இந்த பக்கம் சென்னை சைடு போகிறீங்கன்னா அந்த சைடே நீங்கள் இறங்கிடணும். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் போகிற ஐயோ நாங்கள் வாணியம்பாடி ரவுண்டானா ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரவுண்டானாவில் வாணியம்பாடி ரவுண்டானாவில் நீங்கள் வாணியம்பாடி சைடு வந்துட்டு அப்படியே நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வழி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்துடுங்க. ஓகேங்களா? வந்து சேர்ந்துருங்க, நான் போகிறேன், நீங்கள் இருந்தாலும் பாருங்கள். ஓகே.
வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஆனா இருக்கா. ஸோ நீங்கள் இப்படியே வந்துட்டே இருந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து இப்படி போகணும். ஓகேவா, இப்படி போகக்கூடாது, இப்படி போகணும். ஓகே, நம்ம வந்துட்டு இப்படி வந்துட்டு ஐயோ சைக்கிள் இப்படி போகணும். இப்படி போனால் தான் நம்ம அந்த கடைக்கு போக முடியும். அண்ட் இப்படி போனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு போகலாம். அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஆம்பூருக்கு போகலாம். நம்ம போகும்போது இப்படி தான் போக போகிறோம். நம்ம வந்த வழியில் கூட போகலாம், ஆனால் நம்ம வந்து இப்படி தான் போக போகிறோம். ஏன் போகிறோம், எது போகிறோன்றது நான் பிரியாணி சாப்பிட்டு பிறகு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆம்பூர் ரிட்டர்னுக்கு இந்த சைடு தான் போக போகிறோம். அண்ட் இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட போகிறனால இப்படி போகலாம். ஓகே வாங்க. என்னென்னா கோ கேஆர் ஹோட்டல் அண்ட் கேட்ரிங் சர்வீஸ் இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது. எனக்கு பிடிச்சது வந்துட்டு 2 ஃபேவரட் வந்து இது ஒன்று கேஆர், அப்புறம் வந்துட்டு இருங்க போகிறேன் அங்கேயும் ஒரு பிரியாணி இருக்குது. அண்ட் அங்கே நான் சாப்பிட்டதில்லை, இங்கே சாப்பிட்ருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டி போனால் ஒன்று வரும். நான் கரெக்டாக இந்த லொக்கேஷன் இப்போ நான் கரெக்டாக இருக்கல, இந்த லொக்கேஷனை வந்துட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த கடை பிடிச்சிருக்கோ நீங்கள் அங்கே போய்க்கலாம். ஓகேங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கூகுள் மேப் லிங்க் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் அப்படியே வச்சுக்கோ பார்த்துக்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷத்துன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஓகே, இதுதான். ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஆருக்கு தான் போக போகிறோம். அது வந்து கேஆர்னால ஆம்பூரில் இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு ஆன்சர் தெரில. ஆனால் இங்கேயும் ஒரு கேஆர் இருக்குது, அது மட்டும் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். இங்கே ஒரு கேஆர் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஹர்ஷத் ஹோட்டல் பீஃப் பிரியாணி. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி 1/4 70 rupees. அப்புறம் வந்துட்டு இருங்க எனக்கு கொஞ்சம் பின்னாடி போய் காட்டுறேன். பிரியாணி 1/8 வந்து 35 rupees. அப்புறம் குஷ்கா 1/4 வந்து 50 rupees. குஷ்கா 1/8 வந்து 25 rupees. அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான், இதோடைய ப்ரைஸ் ரேட் அதுதான். அப்பாலிக்கா இருங்க நம்ம கேஆருக்கு போய் பார்ப்போம். இது இங்கே வந்து உங்களுக்கு ப்ரைஸ் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். அப்புறம் இப்போ கேஆருக்கு போனோன்னா வாங்க போகலாம். அங்கே பீஃப் பிரியாணின்னு ஒன்று இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. நம்ம கேஆரில் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஓகேவா. இந்த ஒரு பிரியாணிக்காக தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் சைக்கிள்லேயே வந்தோம். எனக்கு இது டேஸ்ட் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கிறதுனால என்னால் அந்தளவுக்கு வர்ணிக்க முடியல. சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாம் வந்துட்டு சாப்பிடாமல் வந்து இங்கே சாப்பிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஆக்சுவல் பிரியாணி டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் சொல்லும்போது பிரியாணி ஒரு பிளேட் சொல்கிறதுக்கு சேர்ந்து அடி மசாலான்னு சொன்னிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா. அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அடி மசாலா பிரியாணின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அது இன்னும் நல்லா மசாலாவோட செம்ம கிரேவியாக சூப்பராக இருக்கும். ஓகே.
இப்போ டைம் வந்துட்டு 1:12 ஆகிடுச்சி. நம்ம சாப்பிட்டே முடிச்சிட்டோம். ஸோ நான் வந்துட்டு இப்போ என்னால் ஒரு பிரியாணிக்கு மேலே சாப்பிட முடியல. ஏன்னா பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால ஒரு பிரியாணி முழுசாக சாப்பிட முடியல. நானாக நினச்சி ஆம்பூர்லேருந்து சைக்கிள் மிச்சின்னு வரோம், செம்ம பசி எடுக்கும், தண்ணி தாகலாம் எடுக்கும், கால்லாம் வலிக்கும்னு நினச்சேன். அப்போலாம் ஒன்றுமே இல்லை, கால் கூட வலிக்கலை, அவ்வளோலாம் வலிக்கலை, ஜாலியாக வந்ததுனால தெரியல. தண்ணி கூட அவ்வளோ தாகம் எடுக்கலை. அண்ட் பிரியாணி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 70 rupees பிரியாணி தான் சாப்பிட்டேன். அதுக்கு மேலே சாப்பிடவே முடியல, ரொம்ப வயிறு ரொம்ப ஃபில்லிங் ஆகிடுச்சு. ஸோ மற்றபடி டேஸ்ட் பற்றி சொல்லணுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்லாம் பயங்கரமாகவே வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதெல்லாம் பீட் பண்ணிடும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆம்பூர்லேருந்து சைக்கிள் மெரிச்சிக்கிட்டு வந்து இங்கே வாணியம்பாடியில் சாப்பிட்ணும்னா அந்தளவுக்குலாம் கிடையாது. ஆம்பூர்லேயே நிறையா சூப்பர் பிரியாணி கடைகள்லாம் இருக்குது. அதுமாரி நான் அப்கமிங் வீடியோஸில் நான் முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். ஸோ மற்றபடி சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்து நீ ஏன்டா வந்தேன்னு கேட்டிங்கன்னா, நான் சும்மா vlog எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன், ஓகேங்களா. ஸோ மற்றபடி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் ரிவ்யூ. நிறைய பேர் நீங்கள் ஃபுட் நான் சாப்பிட்றதுல ரிவ்யூ நினச்சிக்கிறீங்க. ரிவ்யூலாம் கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு பண்ணவும் தெரியாது, ஒரு vlog தான் இது. மற்றபடி என்னோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நான் வேணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேனே தவிர இது வந்து ஃபுட் ரிவ்யூ கிடையாது, ஒரு ஃபுட் vlog தான், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜாலியாக சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேஆர் ஹோட்டல் கேஆர் ஹோட்டல் நல்லா தான் செம்மையாக இருந்துச்சு பிரியாணி. இந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கேஆர் இருக்குது, அர்ஷத் இருக்குது, உங்களுக்கு எது தோணுதோ நீங்கள் சாப்பிடுங்க. அங்கேயும் நான் சாப்பிட்ருக்கேன், அங்கேயுமே சூப்பர் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் நான் இந்த இடத்துலையும் நான் சாப்பிட்ருக்கேன், இங்கேயுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இங்கே தான் சாப்பிட்டேன். இந்த vlog நல்லா போச்சுன்னா இன்னொரு டைம் இதே மாதிரி வந்து அர்ஷத்துக்கு போய் நம்ம சாப்பிட்டு அர்ஷத் தான் அந்த ஹோட்டல் பேர் என்னன்னு தெரில, இப்போ தான் பார்த்துட்டு வந்தால் மறந்துட்டேன். அந்த இடத்துக்கு நம்ம போய் சாப்பிட்டு பார்ப்போம். அது அடுத்த vlogல இந்த vlog எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு நான் அது வந்து தான் போடுறேன். மற்றபடி பிரியாணியோடைய டேஸ்ட் செம்மையாக நான் எனக்கு இது சாப்பிட்டு கொஞ்சம் பழகி போகிறதுனால சாப்பிட்டுனா அப்படியே டெய்லிலாம் சாப்பிட்டதில்லை. ஒரு 2 வருஷம் ஆகிருக்கும் சாப்பிட்டு இந்த கேஆர் பிரியாணி. 2 வருஷம் கழித்து சாப்பிட்டோம். இதோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண நான் சொல்ல கணிக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட் இருந்ததுனால வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அது பேர் என்ன சொல்லுவாங்களே ஐப்பாக இல்லை, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூப்பர் தரமான பிரியாணி சாப்பிட போகிறீங்கன்னு நீங்கள் அர்த்தம், ஓகேவா. நான் ரொம்ப பேசி மொக்க போடுறேன் எனக்கு தெரியுது. நம்ம வந்து இப்போ வந்து ஆம்பூருக்கு போக போகிறோம். அண்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரவுண்டாக நான் சொல்லியிருப்பேன், நம்ம இப்படி வந்துட்டு இப்படி போகிறோம், இப்படி போனால் ஆம்பூர், இப்படி போனால் தான் பிரியாணி கடைன்னு சொல்லியிருப்பேன். அது ஏன்னா சொல்லியிருப்பேன், சொல்லிட்டு பிறகு நம்ம வந்துட்டு வந்தபோது இப்படி வந்தோம், போகிறப்போ நம்ம இப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ஏன்னா இப்படி வந்தோம்ல NH சைடு. ஸோ NH சைடே வந்துட்டு NH சைடே போனோன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்படி போனால் மட்டும் போர் அடிக்காதான்னு கேட்டிங்கன்னா அப்பயும் போர் அடிக்கும். பட் இருந்தாலும் இந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இயற்கை கலந்த ஒரு நேச்சர் கலந்த ரோடு இருக்கும் இந்த சைடு, ஓகேவா. ஸோ அந்த சைடு போகிறதுனால கொஞ்சமாச்சு அப்படி எப்படி கொஞ்சம் ஏதாவது இந்த டீ குடிச்சிட்டு போகிறது, அப்புறம் கோலி சோடா கச்சா கோலி சோடா குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் என்னென்னலாம் பண்ணி இந்த vlog-ஐ என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நான் முடிஞ்சளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு பாத்தை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படி போகிறதுனால நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரவுண்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா முடித்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அட்லாஸ்ட் நான் ஃபைனலாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கேன்றதை இந்த vlog-ஓட கடைசியில் நான் சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு பார்த்துட்டே இருங்க. ஸோ பிரியாணி நம்ம வந்தாலும் முடிஞ்சிருச்சு. ஸோ வேறு எதனா உங்களுக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். அண்ட் வந்து இன்னொரு ஐடியா இருக்குது, ஆலாங்கயம் ரூட் இருக்குல்ல, அந்த சைடு போயிட்டே இருந்தால் ஒரு பால்கோவா கடை இருக்குது. அந்த பால்கோவா செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக தயாரிப்பாங்க. அங்கே எப்படி தயாரிக்கிறாங்க கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நம்ம முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி சைக்கிளில் போகிறது ரொம்ப டவுட்டு தான். முடிஞ்சாலும் நான் வண்டியில் கூட நான் உங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வாணியம்பாடி டு திருவண்ணாமலை ரூட்டு, அந்த ரூட்டு, ஓகேவா. வாணியம்பாடி டு திருப்பத்தூர் ரூட்டு கூட சொல்லலாம், வாணியம்பாடி டு திருவண்ணாமலை ரூட்டு கூட சொல்லலாம். நான் வந்துட்டு அந்த vlog-ல நான் சப்போஸ் அந்த vlog நான் எடுத்தேன்னா அதோடைய அந்த பால்கோவாடைய லிங்க்கை வந்துட்டு அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஓகேவா. அப்படி ரொம்ப உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நான் போட்டு பின் பண்ணி விடுறேன். மற்றபடி அவ்வளோதான். பிரியாணி டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கடை வந்துட்டு கண்டிப்பாக அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் மற்றபடி நீங்கள் சைக்கிளில் தான் வந்து சாப்பிட்ணுன்னா அந்தளவுக்குலாம் வர்த்து கிடையாது, பிகாஸ் இது பாஸ்மதி ரைஸ், ஓகேவா. ஸோ அவ்வளோதான், ஓகே. அண்ட் இப்போ டைம் வந்துட்டு 1:17, டேட் வந்துட்டு July 18. ரிட்டர்ன் போகலாம் வாங்க.
ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இதுதான் அந்த ரவுண்டாக நான் சொன்னேன். இப்போ இப்படி வந்து இப்படியே போனால் கூட நம்ம ஆம்பூர் போயிடலாம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாகவே போய் கூட நீங்கள் போகலாம். நான் சும்மா கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போகலாமேன்னு சொல்லி இந்த சைடு போகிறேன். ஓகே,
வாணியம்படி சீக்கிரமாக வந்திருக்க முடியும். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து நம்ம வந்து 10:10 கிளம்பணுமா. வாணியம்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் அரௌண்டு 12:10க்கோ 12:20க்கோ 10:10 11:10 12 2 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு 10:10 11:10 11:10 2 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாணியம்படி ரீச் ஆகிட்டோம். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம நினச்சிருந்தா இன்னும் சீக்கிரமாக கூட வந்திருக்க முடியும். ஏன்னா நான் ஒருத்த மட்டும்தான் இருக்கிறதுனால நானே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சில ரோட் ஷாட்ஸ்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நானே வந்துட்டு இந்த ட்ரைபாடிங் வச்சுட்டு அப்புறம் நானே சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் அதெல்லாம் பிடிச்சி அதில் அங்கங்கே வண்டி நிற்க வச்சதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. அதெல்லாம் நிற்க வைக்காமல் அப்படியே வந்துட்டே இருந்தால் இன்னும் சீக்கிரமாகவே கூட வந்துருந்துருக்கலாம். ஸோ 2 ஹவர்ஸ் சைக்கிளில் 2 ஹவர்ஸ்ன்றது பரவாயில்ல. அந்த டியூட்டி ஃப்ரீ சொன்னால இவ்வளோ நாள் நான் பேசியிருந்துருக்கேன், ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிருக்கு. அன்றைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்துட்டு போயிருப்பேன். ஆம்பூர்லேருந்து காலையில் சும்மா சைக்கிளிங் மாதிரி அது ஒரு 17 கிலோமீட்டர். அது அப் அண்ட் டவுன் 17 கிலோமீட்டரு. இது அப்பு மட்டுமே 17 கிலோமீட்டரு. நான் ஓவராலாக வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் நான் வந்து போனேன்றதை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். வீடியோட எண்டிங்கில் போகலாமா? வெரி குட்ரா. கஷ்டப்பட்டு வாரினேன், காற்று வந்து ஃபுல்லாக கசிக்க விட்டான் மெண்டல். கண்ணாடி போட்டுக்கினா தான் கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. இது வந்து குளிர்ச்சியான கண்ணாடிலாம் கிடையாது. 100 ரூபா கண்ணாடி, 100 ரூபாவோ 120 ரூபாவோ எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கினேன். எங்கே வாங்கினேன்னு தெரில. அது இந்த இடத்துல கொஞ்சம் யூஸ் ஆகுது. இது ஆக்சுவலாக வந்து இந்த கண்ணு குளிர்ச்சிக்காக நான் போடல. அது பேர் என்ன சொல்லுவாங்களே, கண்ணுக்கு தூசிலாம் விழக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ணாடி போட்டுட்ருக்கேன். ஓகேவா, வேறு எதுவும் இல்லை. கேப் இருக்குது. நான் பயணத்துக்கு தயாராகிட்டேன். வாங்க போகலாமா? ஸோ இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு அப்பப்போ காட்டுறேன். அப்பப்போ எதனா சுவாரஸ்யமாக நடந்தால் நான் காட்டுறேன். ஏன்னா வெயில் வாட்சரா இது எங்கேயோ கண்டி வந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வாட்ச் ஒன்று இருக்கும்ல, அது வந்துட்டு எங்கேயோ மிஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதை தேடி போகலாமா? இருந்ததே ஒரு வாட்ச் தான். ஸோ அது வந்து ஆக்சுவலாக நான் இப்போ தான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்களே, நம்ம சாப்பிட்ருந்தோம்ல, சாப்பிட்ருக்கும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா என் கையில் காணோம். வெறும் இந்த பேண்டு மட்டும் தான் வச்சுட்டு இருந்திருக்கேன். ஸோ அப்படி பார்த்தா வந்துட்டு என்ஹெச்லேயே வந்து எங்கேயோ கலண்டி வந்துட்டுருக்கு. வாட்சே தொலைஞ்சிச்சா? ஸோ கலண்டி விழுந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ஹெச் சைடு போயிட்டு அது வந்துட்டு ஆப்போசிட் லைன் வேறு. அது பயங்கர ரிஸ்க், ஆப்போசிட் லைனில் வர்றது, அதோ சைக்கிளில். அவ்வளோதான், வாட்ச் போயிடுச்சு. அது போய் எடுக்க முடியுமான்றதுலாம் எங்கே போச்சுன்னே தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ பெரிய என்ஹெச்சில் எங்கன்னு போய் தேடுறது. அப்புறம் சாப்பிடும் போதும் வாட்ச் கிடையாது என் கையில். அருண் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அங்கே வாங்கினோம்ல, அங்கேயுமே பார்த்தீங்கன்னா கையில் வாட்ச் இல்லை. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து எங்கே விழுந்திருக்குன்னா என்ஹெச்சில் தான் விழுந்திருக்கும். அங்கே தான் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல ஃபோன் கீழே விழுந்துடுச்சு, அங்கே விழுந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வேறு ரொம்ப ஹாட்டான ஏரியா, கண்டிப்பாக அவனை தூக்கியிருப்பான். அவ்வளோதான், வாட்ச் போயிடுச்சு. இப்போ அந்த வாட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது வாட்ச் அப்போலாம் கிடையாது. அந்த வாட்சே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது எந்த கூட கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா 12th 11th 12th ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 5 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வாட்ச் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு போச்சின்னு ஃபீலிங் கேட்டால் கொஞ்சோண்டு ஃபீலிங்ஸ் இருக்குது. மற்றபடி ஓவர் ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வாட்ச் அது சார்ஜ் ஏற்றுனாலே அப்படி வளைச்சி நெளிச்சு தான் ஏற்றணும் அதுக்கு சார்ஜு. ஸோ அவ்வளோதான், வாட்ச் ஒன்று தொலைச்சிட்டேன்.
பார்த்துக்கலாம். ஓகே, வந்துட்டு இப்போ என்ன தோணுதுன்னா, நம்ம வந்துட்டு ஒரு vlogக்காக வந்திருக்கோம். இங்கே எனக்கு இன்னொரு கண்டென்ட்டும் வேறு கிடச்சிருக்கு. இந்த வாட்சே இல்லை, பேண்டு கட்டின்னு இருக்கேன். சரி, ஓகே. ஸோ எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இப்படி போனால் ஆம்பூர் வரும், அது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக இதே மாதிரி ரோட்டு தான் பார்த்தீங்கன்னா, 2 சைடு புல், சென்டரில் பிளாக் கலர் ரோடு. ஓகேங்களா? ஸோ இப்படி போயிட்டே இருந்தால் ஆம்பூர் வரும். ஆனால் இந்த சைடு போயிட்டே இருந்தால் வந்துட்டு பார்த்திங்கன்னா என் வாட்ச் வருமா வராதான்னு தெரியாது. அதை தேடி போகலாம். அதை தேடுறதே ஒரு vlog-ஆக போடலாமான்னு இப்போ எனக்கு ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக நான் உங்களை வந்துட்டு அந்த vlog-ல உங்களை நான் மீட் பண்ணுறேன். வாட்ச் கிடச்சா சத்தியமாக என்கிட்ட இல்லை, பேக்லேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை. நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். ஸோ எங்களுக்கு நான் இப்போ வந்த வழியெல்லாம் ரிட்டர்ன் போய் தேடணும். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி கடையிலேருந்து நான் தேடணும். ஏன்னா பிரியாணி சாப்பிடும் போது என் கையில் இல்லை வாட்ச். ஏன்னா அது வரைக்கும் என்கிட்ட வீடியோ ஃபோட்டோஸ் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. அதை அவங்கள்ட்ட போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இடத்தோடு நான் இந்த vlog-ஐ நான் முடிக்கிறேன். இந்த சைடு போயிட்டே இருந்தால் ஆம்பூர் வரும். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். இப்போ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு vlog வரப்போகுது. அந்த vlog வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்சை தேடி போகிறோம். அந்த வாட்ச் கிடச்சா லக்கு, அப்படின்னா லக்கெல்லாம் இல்லை, அது ஆல்ரெடி 5 வருஷம் பழைய வாட்ச்சு, ரொம்ப அடி வாங்கின வாட்ச்சு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இருந்ததே ஒரு வாட்ச் தான், அதனால் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி எந்த ஒரு வருத்தமும் இல்லை. அந்த வாட்ச் தேடி போகிறேன். அந்த vlog உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இந்த vlog பிரியாணிலாம் நல்லா இருந்துச்சு. இந்த vlog இவ்வளோ நேரம் பார்த்துட்டு ரொம்ப நன்றி. வேறு ஒரு நல்ல வீடியோவில் ஷார்ட்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். வேறு ஒரு வீடியோ இல்லை, அந்த வாட்ச் தொலைஞ்சி போச்சுல்ல, அது தேடி போகிறோம்ல, அந்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, அது இன்னும் 2 டேஸில் வந்து மாடுலாம் சுற்று போடுது. நம்ம இங்கேருந்து போகிறது தான் நல்ல ஒரு சரிடா. அவன் பாருங்கள் எப்படி பார்க்குறான். அவன் ஏதோ அவன் இடத்துக்கு வந்து நின்ற மாதிரி ஏயோ, அது அவங்க பிளேஸ் தானே அது. இங்கே பாரு, எல்லாம் நம்பிக்கிட்டே வருது. ஸோ ஓகே, இப்போ வந்து அவங்க வந்துட்டாங்க. அவங்க ஏதோ ஃபுல்லாக அவங்க நிழலுக்காக வந்திருக்காங்க போல். நம்ம வந்து நம்ம வாட்ச் தேடி போவோம். கிடைக்காதுன்னு எனக்கு 100% தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேட்டார். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து வாணியம்படி உள்ளே போயிட்டு போகிறதுக்கு இப்படி வெளியவே இங்கே பில்டிங் இருக்குல்ல, இந்த ரோட்லேயே போனாலே கொஞ்சம் கிட்டையாம். வாட்டர் பாட்டில் கொஞ்சம். வீடியோடைய கான்டெக்ட் என்னென்னா வந்துட்டு தொலைஞ்ச வாட்சை கண்டுபிடிக்கணும். டோட்டலாக நான் இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நான் கிராஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் சொல்லிடுறேன். 4.1 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணால் 50